எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன செய்யலான்னா, பன் பட்டர் ஜாம் எங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா. செஞ்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். மைதா, ஈஸ்ட்டு, பால் வந்து ஒரு கப்பு பாலில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு கலந்துட்டு, சர்க்கரை சும்மா கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிட்டால் போதும். ஒரு 3 ஸ்பூன் போட்டேன் நான். போட்டு அதையும் நல்லா கலக்கிட்டு சர்க்கரை கரைஞ்சோன்னா மைதா ஒரு கப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டேங்க. கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டு வெண்ணெயை வந்து கொஞ்சம் லேசாக மெல்ட் ஆக்கி அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு ஊற வச்சிட்டேங்க. ஊறிச்சு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தா புசு புசுன்னு உப்பி போய் அழகாக இருந்தது. ஓ, இப்படி தான் பண்ணு செய்கிறாங்க போல் அப்படின்னு எனக்கே ஒரு சந்தோஷம். சரின்ட்டு அப்புறம் துணியை போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணி சின்ன குட்டி குட்டி பாலாக உருட்டி திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோங்க. பரவாயில்லைங்க, எனக்கும் வந்து பன் பட்டர் ஜாம்லாம் செய்ய தெரியுதுன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக வரலனாலும் ஓரளவு சூப்பராக வந்துருந்துச்சிங்க. நல்லா இருந்தது சாப்பிட. சரின்னு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம். என்ன அந்த பிள்ளைங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்குங்க, அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு. சரி, நம்மளும் தான் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு செஞ்சோங்க. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதில் என்ன டேஸ்ட்டு கூடுதலானா, எங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, பிள்ளைங்க வாங்கி வச்சுருந்தது. சரின்னு அந்த ஐஸ்கிரீமையும் உள்ளே கொஞ்சம் வச்சு ஜாமெல்லாம் வச்சு செஞ்சவங்க. சூப்பராக வந்திருந்தது. ஒரு தடவை தான் ட்ரை பண்ணேன். அடுத்த ஒரு டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக செய்யணும். மைதாவை நல்லா உருட்டி ஊற வச்சிட்டேன். திருப்பி ஒரு அரை மணி நேரம் பீஸ் மாதிரி கட் பண்ணி பீஸாக போட்டு உருண்டை பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சோங்க. சூப்பராக புசு புசுன்னு வந்துச்சு. சூப்பராக புசு புசுன்னு வந்தது. செஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. என்ன அது பன்னு மட்டும் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு இந்த ஜாமு ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு திரும்ப ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா ஒரு டைமும் ஆயிடுச்சு. அதை சாப்பிட்றவங்களையும் அப்பாடான்னு களைச்சும் போயிடுச்சு, டயர்டாகவே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டர் வந்து வெண்ணெயை போட்டுக்கிட்டு சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். சர்க்கரையை பவுட்ரு பண்ணிக்கிட்டு இந்த பட்டரில் போட்டு நல்லா அடித்து கலக்கிட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அது ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு. பண்ணை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரீமை தடவிட்டு சொல்லும் போதே வாய் ஊறுதுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் அது சொல்லும் போதே கொஞ்சம் அப்படி இருக்குது. நல்லா இருந்தது. போட்டு எல்லாம் பொரிக்க அப்படியே நல்லா செவந்து புசு புசுன்னு வந்துச்சு. அழகாக இருந்தது, குட்டி குட்டி பால் மாதிரி. சரின்ட்டு எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து என்ன அது கடை சேப்பு வரல, கடையில் பன்னு பொரிச்சு எடுப்பாங்க பாருங்கள், அது மாதிரி வரல. எங்களுக்கு கொஞ்சம் பால் பன் மாதிரி வந்தது. சின்ன வயசுலலாம் பால் பன் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, உள்ளே அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் டேஸ்ட்டும் இருந்தது. இதுக்குள்ளே அந்த பட்டர் க்ரீம் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நல்லா தடவிட்டு குல்கந்து வச்சேங்க. குல்கந்து கொஞ்சம் உள்ளே தடவி சூப்பராக இருந்துச்சு குல்கந்து வைக்கவும். அதில் அப்படியே ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீமையும் வச்சு அமைக்கியாச்சுங்க. அமைக்க மூடிட்டு இந்த சிரப்பு இருக்கும்ல, சாக்லேட் சிரப்பு, அதை கொஞ்சம் அப்படியே மேலே ஊற்றிட்டு ஜாம் கொஞ்சம் ஃப்ரூட் ஜாம் செம்மையாக இருந்துச்சுங்க. சுமாராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி